சாயி நான் கூடவே உந்தன். ஓம் சாய்ராம். சாயன்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, இன்று வியாழக்கிழமையில் சஷ்டி திருநாளில் இதை கேட்டு முடித்த 1 மணி நேரத்தில் நல்ல செய்தியானது உன்னை தேடி வரும். இது உன் சாயப்பா உனக்கு கொடுக்கும் சத்திய வாக்கு. என்ன சாயப்பா இப்படி சொல்கிறீர்கள்? நீங்கள் சொன்னபடி 1 மணி நேரத்தில் எனக்கான நல்ல செய்தி வருமா என்று சந்தேகத்தோடு கேட்காதே. நான் சொல்லக்கூடியது சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். நீ நீண்ட நாட்களாக ஒரு விஷயத்தை மனதிற்குள் வைத்துக்கொண்டு இது சர்வ நிச்சயமாக எனக்கு கிடைத்தே தீர வேண்டும், நான் ஆசைப்பட்டது என் கைகளில் வந்து சேர வேண்டும் என்று தவித்துக் கொண்டிருக்கின்றாய். உன் தவிப்பிற்கான அர்த்தமும் எனக்கு புரியும். அதனால்தான் உன் சாயப்பா இந்த செய்தியை உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கிறேன். ஆம் செல்லமே, நீ முழு நம்பிக்கையோடும் பொறுமையோடும் ஒரு முறை இதை முழுவதுமாக கேட்டுப்பார். இதை கேட்டு முடித்த 1 மணி நேரத்தில் நல்ல செய்தியானது உன்னை தேடி வரத்தான் போகின்றது. இதை வெறும் வார்த்தையாக நான் சொல்லவில்லை, உனக்கு சத்தியம் செய்து சொல்லுகின்றேன், நல் வாக்காக சொல்லுகின்றேன். நான் சொல்லக்கூடியது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்தே தீரும். நான் கொடுத்த வாக்கை ஒரு நாளும் மீறியதே கிடையாது. நான் ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன் என்றால் அதற்கான வேலைகளை எல்லாம் நான் செய்து முடித்துவிட்டுத்தான் உன்னிடத்தில் வந்து சொல்லுவேன். அதனால்தான் இவ்வளவு உறுதியாகவும் நம்பிக்கையாகவும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உனக்கான நல்ல செய்தியானது நிச்சயமாக உன்னை தேடி வந்து சேரத்தான் போகின்றது. அதை கேட்டு முடித்த மறுகணமே, ஆம் சாயப்பா, என்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு வந்து விட்டது, நான் எதிர்பார்த்த நல்ல செய்தி என்னை தேடி வந்து விட்டது என்று சந்தோஷப்பட போகின்றாய். ஆச்சரியத்தோடு எனக்கு நன்றி சாயப்பா என்று சொல்லத்தான் போகின்றாய். உன் மனதில் உள்ள விஷயங்கள் எல்லாம் என்ன என்று எனக்கு தெரிந்ததினால்தான் அவற்றையெல்லாம் உனக்காக செய்து முடித்து விட்டேன். உன்னுடைய கர்ம வினைகளை எல்லாம் நான் தீர்த்து விட்டேன். உன் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும், ஏது நடக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். அவற்றிற்கான காலம் சூழ்நிலையெல்லாம் நான் உருவாக்கிவிட்டேன். என் செல்லமே, நீ என்னுடைய குழந்தை அல்லவா? மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சியானது உன்னை தேடி வரத்தான் போகின்றது. இதை கேட்டு முடித்த மறுகணத்திலேயே நீ ஆச்சரியப்பட போகின்றாய், சந்தோஷப்பட போகின்றாய், துள்ளி குதிக்கப் போகின்றாய். உன் சாயப்பா சொன்னதை சொன்னபடி உன் வாழ்க்கையை நிகழ்த்தி காட்டுவே சர்வ வல்லமை படைத்தவன் என்றதை நீ உணரப் போகின்றாய். என் செல்லமே, உனக்கான நற்செய்தியானது வந்து சேரக்கூடிய தருணமானது நெருங்கி வந்துவிட்டது. உன் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் முடிவு காலம் வந்துவிட்டது. உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது. நீ ஆச்சரியப்படும் பல நல்ல விஷயங்கள் உன் இல்லத்தில் நடக்கப் போகின்றது. நல்லது என்றால் நல்ல நேரம் வரும்போது கட்டாயம் நடக்கும். எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற கற்றுக்கொள்ளாதே. உன்னுடைய வாழ்க்கையில் துன்பங்களை கடந்து சென்ற பிறகுதான் மனது தெளிவாகும். தனியே நின்ற போதிலும் தன்னம்பிக்கையோடு நிற்க கற்றுக் கொடுத்தவர் உன் சாயப்பா. உன்னை உயர்த்த வேண்டும் என்பதே என்னுடைய லட்சியம். உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வந்து சேர்த்து உன்னுடைய வாழ்க்கையில் ஆனந்தத்தை கொடுக்க வேண்டும் என்பதே என்னுடைய முதல் லட்சியம். என் செல்லமே, உன் சாயப்பா சொல்லுவதை ஒரு முறை கேள். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் சட்டென்று மாறிவிடும். நீ நினைப்பது நிச்சயம் நடக்கும். தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. எதுவும் தாமதமாகி விடவில்லை. இந்த நொடி ஆரம்பித்தால் கூட இன்னும் எவ்வளவோ உயரங்களுக்கு போய்விட முடியும். வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று, உனக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் வழியை பொறுத்து கொள்வது. செய்வதை துணிந்து செய். அடுத்தவன் உனக்காக உன் வாழ்க்கையை வாழப்போவது இல்லை. உனக்கு கஷ்டம் வரும்போது அடுத்தவன் வந்து உதவப் போவதும் இல்லை. பிறகு ஏன் அடுத்தவன் என்ன நினைப்பான் என்று நீ யோசனை செய்து கொண்டிருக்கிறாய்? சில வேளைகளில் துன்பம் வரலாம், ஆனால் அது நிரந்தரமாகாது. எல்லாம் நன்மைக்கே என்று என்னை நம்பு. யாருக்காகவும் உன்னை நீ காயப்படுத்தி கொள்ளாது. நிம்மதியாக இரு. எந்த உறவாக இருந்தாலும் உயிராக நினைப்பது தவறு இல்லை. உன்னுடைய வாழ்க்கை பாதையில் அவர்களுக்கு என்று ஒரு இடத்தை வைத்துவிடு. அதிகப்படியாக அன்பையும் அதிகப்படியான நம்பிக்கையும் வைக்கும்போதுதான் ஒரு சில நேரங்களில் நீ கலங்க வேண்டியிருக்கிறது. உன்னை எல்லா துன்பத்திலிருந்தும் காப்பாற்ற உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உனக்கு நான் வாக்கு கொடுக்கிறேன். தேவைக்கு மேலே பொருளும் திறமைக்கு மேலே புகழும் கிடைத்துவிட்டால் பார்வையில் படுவதெல்லாம் சாதாரணமாகத்தான் தோன்றும்.
உன்னை நிராகரித்தவர்களை உன்னுடன் பேச காத்திருக்கும் நிலைக்கு நான் உருவாக்குவேன். அதுவும் ஒரு வகையான வெற்றிதான். நான் உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் இரவு பகலாக பாதுகாத்து கொண்டு தான் இருக்கிறேன். என்னை மீறி எந்த தீங்கும் உன்னுடைய குடும்பத்தை நெருங்காது. என்னை முழு மனதோடு நம்பு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ என்னை நினைத்தாலே போதும், நான் ஓடோடி வந்து விடுவேன். உனக்கு வேண்டியதை தருவேன். கவலைப்படாதே, வரும் காலம் சிறப்பாக அமையும். முன்னே காப்பதே சிறந்தது. சிந்தித்து செயலாற்று. உனக்கு பிடித்த பொருளை நீ அடைய எண்ணிக்கொண்டே இருக்கின்றாய். சிறிது காலம் காத்திரு, உனக்கானது உன்னை வந்து சேரும். எதுவாக இருந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ள பழகு. அதன் பிறகு உனக்கு அனைத்தும் வெற்றியாகவே அமையும். வாழ்க்கையில் ஒரு சில இக்கட்டான சூழ்நிலைகளில் நீ ஒரு முக்கியமான முடிவை எடுக்க வேண்டும். அச்சமயத்தில் பயப்படாதே. பயப்படாமல் முடிவை எடு. நான் உன்னுடன் இருக்கிறேன். மனிதர்கள் கைவிட்டு விட்டால் கடவுளும் அவர்களை கைவிட்டு விடுவாரா? இல்லை செல்லமே, எப்போதும் அவர்களுக்கு என்னுடைய அருட்பார்வை இருந்து கொண்டே இருக்கும். இன்னொருவர் சொல் கேட்டு உன்னை ஒருவர் ஒதுக்கிவிட்டால் அப்படிப்பட்டவரின் அன்பு உனக்கு ஒருபோதும் தேவையில்லை. அது நேர்மையாகவோ உண்மையாகவோ இருக்காது. உன்னுடைய வாழ்க்கையில் அது வலியை கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். என் செல்லமே, எல்லாவற்றையும் சிரித்துக்கொண்டே ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள். உன்னை வலிமை படைத்தவனாக இந்த உலகத்தில் நிலைநிறுத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை மனதிற்குள் வைத்துக்கொள். உன்னுடைய நிழலை திசை மாறி விழுகின்ற காலம் இப்போது இருக்கின்றது. உனக்காக யாரும் இல்லை என்று வருந்துவதை விட அவர்கள் உனக்கானவர்கள் அல்ல என்று நினைத்து கடந்து சென்று விடு. உன் பாதையில் உனக்கானவர்கள் காத்திருக்கின்றார்கள். கவலைப்படாதே. என்னுடைய சாயப்பா எனக்கு நல்லதை தருவார் என்று என் மீது நம்பிக்கை வை. உன்னோடு நான் இருக்கிறேன். உனக்கு அனைத்தையும் சுபமாக மாற்றிக் கொடுக்க என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் துணையாக இருக்கும். எது கிடைத்தாலும் அது எனக்கானது என்ற நம்பிக்கையோடு இரு. எதுவும் இல்லாதவனுக்கு எது கிடைத்தாலும் அது அதிசயமாகத்தான் தெரியும். எல்லாம் இருப்பவனுக்கு எது கிடைத்தாலும் அது அலட்சியமாகத்தான் தெரியும். திருப்தியை விட மிகப்பெரிய செல்வம் வேறு எதுவுமே இல்லை. பொறுமையை விட மிகச்சிறந்த குணம் வேறு எதுவும் இல்லை. என் செல்லமே, நீ எதை நினைத்தும் கவலைப்படக்கூடாது. இந்த நாள் உனக்கு மிகவும் முக்கியமான ஒரு நாள். எந்த முடிவையும் சிந்தித்து எடு. உனக்கு உன் சாயப்பா துணையாக இருக்கிறேன். உன் நிழலாக இருக்கிறேன். என்னுடைய குழந்தையினுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று அக்கறையோடு இருக்கிறேன். உனக்கு ஒவ்வொரு நேரத்திலும் என்ன நடக்கின்றது என்பதை நான் அவ்வப்போது சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறேன். ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். எதுவுமே இங்கு நிரந்தரமில்லை. உன் முகத்தில் நான் சோகத்தை காண வரவில்லை. உன் முகத்தில் எப்போதும் மகிழ்ச்சியை மட்டுமே காண வேண்டும் என்று நினைக்கிறேன். உன் துணையிடம் ஏதாவது ஒரு குறை இருந்தால் கூட அதை பக்குவமாக எடுத்து சொல்லி உன் வாழ்க்கையை சொர்க்கமாக மாற்றிக்கொள். சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் பெரிதாக பேசி ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொண்டே இருந்தால் வாழ்க்கை இனிமையாக இருக்காது. எதிர்காலம் உனக்காக உள்ளது. எதற்காக வீணாக கவலைப்படுகிறாய்? உன்னுடைய இலக்கு எதுவோ அதை நோக்கி சென்று கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் உனக்கு பக்கபலமாக இருக்கக்கூடியது உன்னுடைய நம்பிக்கையும் பொறுமையும் தான். அதை எந்த நேரத்திலும் விட்டு விடாதே. என்னுடைய ஆசீர்வாதம் பெற்ற அற்புதமான குழந்தை அல்லவா நீ? உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்தும் இனி நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.